நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் பரபவ ஆண்டின் ஆடி மாத ராசி பலன்கள் காணலாம். இந்த ஆடி மாதத்தில் அனைவருக்கும் நல்ல திருப்பங்கள் உண்டாகும். கடந்த வைகாசி மாதத்திலும் நடப்பு ஆணி மாதத்திலும் பார்த்தீங்கன்னா இரண்டு அமாவாசை. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மழை இல்லை, விவசாயம் பண்ண பயிரெலாம் வதங்கி போச்சு, காஞ்சி போச்சு. 2 அமாவாசை ஒரு வருஷத்தில் ஒரு மாதத்தில் வந்துச்சுன்னா அந்த வருஷமே பஞ்சம், பசி, பட்டினி இப்படிலாம் ஏற்படும். இந்த வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்குது. இந்த வருஷம் பின்மழை தான் என்று பஞ்சாங்கமே சொல்லிவிட்டது. அதாவது ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதங்களில் வடகிழக்கு பருவமழை தான். வந்தது தான், வரலைன்னா போனது தான். ஆடி மாதத்தில் கடகராசியில் கடக ராசி அதிபதி சந்திரன் அமாவாசையிலும், மகர ராசியில் சந்திர பகவான் பௌர்ணமியாகவும், மகர ராசியில் இந்த ஆடி மாதம் சந்திர பகவான் முழு பலம் பெறுவார். தன்னுடைய சொந்த ராசியில் இந்த மாதம் சந்திரன் பலம் இழக்கக்கூடிய மாதம். அதனால தான் இந்த மாதத்தில் ஆடி அமாவாசையில் இறந்த முன்னோர்களுக்கு, பெரியவர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷமான நாட்களாக அமைகிறது. ரிஷபத்தில் செவ்வாய் அமர்ந்து சிம்மத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை பரிசுகிறார். கொம்புள்ள ஜீவராசிகள், வளர்ப்பு பிராணிகள், அதாவது கெடா வளர்த்துறது, மாடு, பசுமாடு, இந்த மாதிரி கொம்புள்ள ஜீவராசிகளிடம் கவனமாக இருக்கணும். பருவமுள்ள மாட்டை வயதானவர்கள், பெண்கள் போய் அசால்ட்டாக தினந்தோறும் தானே பிடிக்கணும் அப்படின்னு அசால்ட்டாக போய் இந்த மாதம் பிடிக்கக்கூடாது. பருவமுள்ள மாட்டை போய் அசால்ட்டாக பிடிச்சிங்கன்னா மேலே பாஞ்சிடும், மேலே எகிரிடும். அப்புறமேட்டி வயதானவர்கள் போய் பிடிச்சாங்கன்னா கீழே விழுந்துருவாங்க, தலையில் அடிபடும், இடுப்பு எலும்பு உடஞ்சி போயிடும். கடந்த வருஷம் மாடு பாஞ்சி இறந்தவர்கள் ஏராளமாக உண்டு. இது ஒரு எச்சரிக்கை தான். இந்த ஆடி மாதத்தில் கடகராசி அதிபதி சந்திரன் கடகராசியில் தன்னுடைய பலத்தை இழப்பார். இந்த மாதம் மகரம் பலமாகும். கொம்புள்ள ஜீவராசிகளிடம் மனிதர்கள் தினந்தோறும் பிடிச்சி தானே கட்டிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பருவமுள்ள மாட்டை அசால்ட்டாக போய் பிடிச்சிங்கன்னா அதனால் பாதிப்புகள் உண்டாகும். அதே மாதிரி வளர்ப்பு பிராணிகள், நாயிடம் அதிகம் கொஞ்சினீங்கன்னா நாய் கூட கடிக்கும். மகர ராசி பலம் பெறும்போது மிருக அவஸ்தைகளும் இந்த ஆடி மாதம் உண்டு. 9 நவகிரகங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் பரபவ ஆண்டின் ஆடி மாத பொது பலன் காணலாம். மிதுனம் ராசி அன்பர்களுக்கு பரபவ ஆண்டின் ஆடி மாத ராசி பலன் காணலாம். மிதுன ராசி அதிபதி புதன் ஜென்ம ராசியிலே ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்கிறார். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மிக மிக பலமாக இருக்கிறார். சுக்கிரன் 3வது வீட்டிலும் ஜென்ம ராசியிலும் புதன் அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் 10வது வீட்டிலே வக்கரகதியில் செல்கிறார். இந்த மாதத்தை பொறுத்தவரை ஆடியில் உங்களுக்கு அதிகார பதவி கிடைக்க வாய்ப்பு உண்டு. மிதுன ராசிக்கு 3வது வீட்டிலே சுக்கிர பகவான் செல்லும் போது வேலையில் இருப்பவர்களுக்கு உயர் பதவி, கூடுதல் சம்பளம் கிடைக்கலாம். புதிதாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கலாம். மற்றவர்களை அதிகாரப்படுத்துகிற அளவுக்கு, மற்றவர்களிடம் நீங்கள் வேலை வாங்குகிற அளவுக்கு இந்த மாதம் நீங்கள் அதிகாரமாக செயல்படுவீங்க. உங்களிடம் கூடுதல் பொறுப்பு, அதிகாரத்தை இந்த மாதம் கிரகங்கள் கொடுக்கிறது. 3வது வீட்டிலே சுக்கிரன் செல்லும் போது பகையாளி, எதிரிகள் தொல்லை இருக்காது. இதே கோர்ட்டு கேஸு நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதம் தீர்ப்பு வந்துச்சுன்னா உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். கோர்ட்டு கேஸு, வில்லங்கங்கள் இந்த மாதம் உங்களுக்கு முழுமையாக தீரும். ஜென்ம ராசியிலே ஆடி மாதம் 15 வரை புதன் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்கிறார். 2 தொழில், 2 வேலை, 2 வருமானம், 2 சம்பாத்தியம்,
இரண்டாக வரக்கூடியது தான் மிதுனம். இப்போ வந்து 2 வருமானம் மிகச்சிறப்பாக வரும். கம்சன், தரகு, புரோகர் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுவும் திருமண வரன் பார்க்கக்கூடியவர்களுக்கு அதிக வரன் செக் பண்ணி அதிக கமிஷன் வாங்க வைக்கும். ஜென்ம ராசியிலே புதன் இருக்கும்போது பேச வேண்டிய இடத்துல பேசணும், பேசாத இடத்துல கம்முன்னு இருக்கணும். தேவையில்லாமல் மற்றவர்களிடம் ஐடியா அறிவுரை சொல்கிறேன் அப்படின்னு மற்றவர்களிடம் அசிங்க அவமானப்படக்கூடிய சூழ்நிலையும் ஆடி மாதம் 15 வரை மிதுன ராசி என்பளுக்கு ஏற்படும். இது வந்து நண்பர்களாக இருந்தாலும் சரி, மாமன் மச்சனர்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா வந்து புதன் வந்து வக்கரகதியில் செல்கிறார். 2வது வீட்டிலே குரு அஸ்தங்கம், சூரியன் அமர்ந்திருக்கிறார். கோச்சாரத்தில் 2வது வீட்டில் குரு வருவது பெரிய அளவு அதிர்ஷ்டம் தான். பணங்காசு ரீதியாக, குடும்ப ரீதியாக பெரிய அளவு ஒற்றுமை உண்டாகும். அதிக பணம் சம்பாதிச்சிடலாம். 2ஆம் வீட்டில் குரு வரும்போது சுப காரியங்கள் நடக்கும். இந்த மாதம் வந்து குரு அஸ்தங்கமாக இருக்கும்போது நண்பர்கள், கூட்டாளிகளிடம் சிலருக்கு வந்து பகை விரோதம் வருவதற்கு வாய்ப்புண்டு. 7, 10ஆம் அதிபதி அஸ்தங்கமாக இருக்கும்போது வேலையே இல்லைப்பா அப்படின்னு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது நீங்கள் வந்து வேலையில் இருந்துக்கிட்டு மற்றவர்களை எல்லா வேலையும் செய்ய சொல்லி நீங்கள் வந்து அதிகாரமாக இருப்பீங்க. மிதுன ராசிக்கு 2வது வீட்டிலே சூரியன் செல்லும்போது சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைவலி, கண் எரிச்சல், முகம் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். அதாவது முகத்தில் வந்து சிறு சிறு கொப்பளம், இந்த பிப்பு, அரிப்பு, இந்த மாதிரிலாம் வந்து 2வது வீட்டிலே சூரியன் செல்லும்போது ஏற்படுத்துவார். 2வது வீட்டிலே சூரியன் செல்லும்போது அதிகாரமாக மற்றவர்களை அதட்டி நீங்கள் வந்து பேசி வேலை வாங்குவீங்க. சூரியன் 2வது வீட்டிலே இருப்பது உங்களுக்கு அதிகாரம், நல்ல தைரியத்தை உண்டாக்குகிறார். பேச்சுவார்த்தையில் வந்து கரெக்டாக இருப்பீங்க. இதுதான் அப்படின்னா இதுதான், உண்மையை வந்து கரெக்டாக யாருக்கும் ஒளிவு முறை இல்லாமல் தைரியமாக சொல்லக்கூடிய அமைப்பு இந்த ஆடி மாதம் உங்களுக்கு உண்டு. ஆடி மாதம் 17ஆம் தேதி 4வது வீட்டிற்கு சுக்கிர பகவான் செல்கிறார். பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்கு நேச வீடு. 4வது வீட்டிலே சுக்கிரன் செல்லும்போது புதிய துணிமணி, புதிதாக வீடு கட்டுறது, புதிதாக 2 வீலரோ 4 வீலரோ வண்டி வாகனம் வாங்கிறது, இந்த மாதிரிலாம் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு உண்டு. 5ஆம் அதிபதி நேசமாக செல்லும்போது ஆடி மாதம் 17க்கு பிறகு குழந்தைகள் உடல் ஆரோக்கியத்திலும், உங்கள் தாயார் உடல் ஆரோக்கியத்திலும், வண்டி வாகன போக்குவரத்திலும் மிதுன ராசி என்பர்கள் கவனமாக சென்று வருவது நல்லது. மிதுன ராசிக்கு 12வது வீட்டிலே ஆடி மாதம் 16 வரை செவ்வாய் செல்கிறார். பார்த்தீங்கன்னா விரைய செவ்வாய் காலகட்டம். 12வது வீட்டிலே செவ்வாய் இருக்கும்போது அதிகமாக வந்து உடல் உழைப்பு இருக்கும். உடம்புல வந்து சுளுக்கு பிடிக்கிறது, நரம்பு வலிக்கிறது, முட்டி மூட்டு எலும்புலாம் வலி வேதனை கொடுக்கும். உடம்புக்கு வந்து வியாதி, மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும். அது உங்களுக்கோ குடும்ப நபர்களுக்கோ. 12வது வீட்டிலே செவ்வாய் இருக்கும்போது பெண்களால் சிலருக்கு வந்து பிரச்சனை வரும். ஒரே தொல்லையாக இருக்குது, தொணன்னு பேசிகிட்டே இருக்கிறாங்க, அல்லது சண்டை பிடிச்சிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு பெண்களால் பிரச்சனையை சந்திக்கக்கூடியது, மன கவலையை அடையக்கூடிய அமைப்பு மிதுன ராசி என்பதற்கு ஆடி 16 வரை உண்டு. ஆடி மாதம் 16ஆம் தேதி ஜென்ம ராசிக்கு செவ்வாய் வருகிறார். ஜென்ம ராசிக்கு செவ்வாய் வரும்போது ஓட்டுநர்கள், டிரைவர்கள், ஆட்டோ ஓட்டினாலும் சரி, பஸ் ஓட்டினாலும் சரி, லாரி ஓட்டினாலும் சரி, ட்ரெயின் ஓட்டினாலும் சரி, ஃப்ளைட் ஓட்டிகிட்டு இருந்தாலும் சரி, ஓட்டுநர்களுக்கு சிறப்பு. ஜென்ம ராசியிலே செவ்வாய் வரும்போது யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும். பூமி, மனை, நிலம், வீடு, சொத்து சார்ந்து, அதாவது வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் வாங்கலாம், விற்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் விற்கலாம். ஜென்ம ராசியிலே செவ்வாய் அமர்ந்து 4வது வீட்டை பரிசீவார். சொத்து சார்ந்து பிரச்சனைகள் சிலருக்கு தீரும், அல்லது சொத்து சார்ந்து பிரச்சனைகள் ஆடி 17க்கு பிறகு உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. மிதுன ராசியிலே செவ்வாய் வரும்போது வீட்டு பத்திரம், சொத்து பத்திரம் இதெல்லாம் கொண்டு போய் பேங்கில் வச்சு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் மிதுன ராசி என்பளுக்கு உண்டு. ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் வந்து 6, 11ஆம் அதிபதி. கடன் வாங்கினா தான் உங்களுக்கு வளர்ச்சியே. கடன் வாங்கலைன்னா உங்களுக்கு வந்து நோய் வந்துடும், உங்களுடைய வேலை கெட்டு போயிடும். கடன் வாங்கினா தான் கடன் வாங்கி மிதுன ராசி என்பர்கள் அப்படியே உங்கள் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு வரக்கூடிய நிலை இந்த செவ்வாயால் ஏற்படுகிறது.
மிதுன ராசிக்கு 10வது வீட்டிலே சனி வக்கரமாக செல்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா சனி வக்கரமாக செல்லும்போது மிதுன ராசிக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள் குறையும். 10ஆம் இடத்தில் ஒரு கிரகம் வக்கரமாக செல்லும்போது இறை பக்தி மேலோங்கி இருக்கும். இப்போ கோயிலுக்கு போய்ட்டுலாம், ஆன்மீக பயணங்கள் அடிக்கடி சென்று வரலாம். கோவில் சார்ந்து, கோவில் கட்டுமானங்கள் சார்ந்து, கோவில் திருவிழா சார்ந்து இந்த ஆடி மாதம் நீங்கள் பணங்காசு உதவி செய்வீங்க. ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா சனி வக்கரமாக இருக்கும்போது மிதுன ராசி என்பர்கள் வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்து வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள். உங்களுக்கு 9வது வீட்டிலே ராகு இருக்கிறார். ராகு இன்னொரு 4 மாத காலம் 9வது வீட்டில் இருக்கும்போது பூர்வீகத்தை விட்டு, தந்தையை விட்டு பிரிந்து வெளியில் சென்று வேலை பார்த்து நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம். மிதுன ராசி இளைஞர்களும் சரி பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆடி மாதம் முயற்சி செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டு. நவ கிரகங்களே அறிவோம் இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.